கீவ் நகரில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. போரில் குழந்தைகள் உயிரிழந்த காட்சிகள் பிரதமருக்கு ஒளிபரப்பு. ரஷ்யா யுக்ரைன் போரில் இந்தியா அமைதியின் பக்கம் இருக்கிறது. போர் தீர்வாகாது என புட்டினிடம் தாம் தெளிவாக தெரிவித்து விட்டதாகவும் யுக்ரைனுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. யுக்ரைனில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை. ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே வழிகாட்டிய மகாத்மாவை போற்றுவோம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவர் பதக்கங்கள், முதலமைச்சர் பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சி. காவல்துறையினரின் மிடுக்கான அணிவகுப்பை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். Led by D. Arpudaraj, Sub Inspector, 5th Battalion. Srimati D. Shanmugapriya, SP, NRI Cell, Chennai. A. Mailwaganan, Superintendent of Police, Vigilance and Anti-Corruption, Chennai. மகப்பேறு விடுமுறை முடிந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்கள் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு சொந்த மாவட்டங்களில் பணியாற்றலாம். காவல்துறையினருக்கான பதக்கங்கள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் 20 டிஎஸ்பிக்கள் பணியிட மாற்றம். டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. கிருஷ்ணகிரி பாலியல் வழக்கில் கைதான சிவராமன் மற்றும் தந்தை உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக குற்றம் சாட்டிய அண்ணாமலை. சிவராமனின் தந்தை நிலை தடுமாறி கீழே விழுந்து உயிரிழக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாயின. போலி என்சிசி முகாம் பாலியல் புகாரில் விசாரணைக்கு முன்பே குற்றம் சாட்டப்பட்டவரும் அவரது தந்தையும் இறந்ததில் சந்தேகம். மக்களின் கேள்விக்கு அரசு பதிலளிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய சிவராமனின் மரணத்தில் எந்த சந்தேகமும் இல்லை, தற்கொலைதான் என்றும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக் கல்வித்துறையும் இணைக்கும் நடவடிக்கை எதையும் மேற்கொள்ளவில்லை என அரசு விளக்கம். கள்ளர் ஆதி திராவிடர் பெயர்களில் அரசு பள்ளிகள் இயங்கக்கூடாது என்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவின் பரிந்துரை புறக்கணிப்பா என கல்வியாளர்கள் கேள்வி. சென்னை அருகே அம்பத்தூரில் பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை. பாழடைந்த பழைய தொழிற்சாலையில் 2 நாட்களாக இரத்த வெள்ளத்தில் கிடந்த உடலை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். கோபி, ராஜேஷ், குமரன் ஆகியோரை செப்டம்பர் 6ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கார் மற்றும் மினி லாரி நேருக்கு நேர் மோதி விபத்து. 3 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 7 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. தமிழ்நாட்டில் வருகிற 29ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரை ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோயிலின் குடமுழுக்கு பணிகள் வேத மந்திரங்கள் முழங்க பாலாலய பூஜையுடன் தொடங்கியது. தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் அருவி விரைவில் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தகவல்.
மக்கள் எதிர்க்கும் நிலையில் பழைய குற்றாலம் செல்லும் சாலையில் சோதனைச் சாவடி அமைத்து வனத்துறை பாதுகாப்பு. அரியலூர் மாவட்டம் தேளூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கணினி வெடித்து தீ விபத்து. புகை மூட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மயக்கம். கோல்கட்டா பெண் மருத்துவர் கொலை வழக்கின் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு 14 நாள் நீதிமன்ற காவல். மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷுக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்தவும் சில்டா நீதிமன்றம் அனுமதி. பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவிகள் இனி கருப்பு அங்கி தொப்பி அணிய வேண்டாம். மாநிலங்களின் பாரம்பரிய ஆடையில் பட்டமளிப்பு விழாவில் அணிந்து கொள்ளலாம் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அதிரடி உத்தரவு. டாடா குழுமத்திற்கு சொந்தமான ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு 90 லட்சம் ரூபாய் அபராதம். தகுதியற்ற விமானியை பணிக்கு அமர்த்தியதாக கூறி சிவில் விமான போக்குவரத்து இயக்ககம் நடவடிக்கை. இஸ்ரேல் தாக்குதல் காரணமாக மத்திய காசா கான் யூனிஸில் 12 பாலஸ்தீனியர்கள் உயிரிழப்பு. போலியோவால் குழந்தைகள் பாதிப்புக்குள்ளாவது அதிகரித்திருக்கும் சூழலில் தொடர் பதற்றம்.